மிதுன ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ராசியில குரு, முக்கியமா சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. எதுக்குன்னா 11ல செவ்வாய் இருக்காரு. நல்லது லாபம். ஆனா கெட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு மிக நன்றி. என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த மே மாதத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மாத ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்னா மேஷத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க, ரிஷபத்துல சுக்கிரன் இருக்காரு, மிதுனத்துல குரு இருக்காங்க, சிம்மத்துல கேது இருக்காங்க, கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்து இருக்காங்க. இப்போ இந்த மாதம் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் மீன ராசியை விட்டுட்டு மேஷ ராசிக்கு வர போறாரு. அங்க சூரியன் புதன் கூட இணைந்து இருக்க போறாரு. அப்படியே இந்த மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போக போறாரு. 15ஆம் தேதி புதன் மேஷ ராசியை விட்டுட்டு ரிஷப ராசிக்கு போக போறாரு. அப்படியே 16ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியை விட்டுட்டு ரிஷப ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ராசியில குரு, 11ஆம் வீட்டுல சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை இருக்குது. இந்த மாதம் முதல்ல பினான்சஸ்க்கு வரும். பினான்சஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா முக்கியமா சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. எதுக்குன்னா ராசிநாதர் போய் 11ஆம் வீடான லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு. அது சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க. லாபம் நல்ல வரக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. நீங்க ஒரு 10 ரூபாய் காசு போட்டா அதுக்கு 100 ரூபாய் இல்லைன்னாலும் ஒரு 20 ரூபாய் சேருடுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. கொஞ்சம் ஒரு அளவுக்கு பாத்தீங்கன்னா லாபம் பார்க்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நாளா ப்ரமோஷன்ஸுக்காக அப்படியே சேலரி இன்கிரிமெண்ட்டுக்காக எஸ்பெஷலி அப்ரைசல்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த டைம் பீரியட்ல அப்ரைசல் கிடைப்பதுக்கு வாய்ப்பு உண்டு. எதுக்குன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு மாசத்துல 2ஆம் வீட்டுக்கு வேற பினான்சஸ் ஹவுஸ்க்கு வேற குரு வரப்போறாரு. பினான்சஸ் நல்லா இருக்க போகுது. இப்போ ராசிநாதர் வேற 11ஆம் வீடான கெயின்ஸ் ஹவுஸ்ல உட்கார்ந்து இருக்காரு. அதனால உங்களுக்கு அப்ரைசல் இன்கம் வரவுன்றது இந்த டைம் பீரியட்ல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசிநாதர் கூட சேர்ந்து சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஹெல்த் வைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் பினான்சியலி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 15ஆம் தேதிக்கு அப்புறமா எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா ராசிநாதர் போய் 12ஆம் வீட்டுல இருப்பாங்க. சோ ஒண்ணு நீங்க அனாவசியமா செலவழிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் அமையும், இல்ல ஹெல்த் ரிலேட்டட் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு பண்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எதுக்குன்னா ராசிநாதர் 11ஆம் வீட்டை விட்டுட்டு 12ஆம் வீட்டுக்கு போவாரு. எப்பவும் ராசிநாதர் 6ஆம் இடத்து 8ஆம் இடத்து 12ஆம் இடத்து கூட ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹெல்த் ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள்ன்றது ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்காக கொஞ்சம் பண செலவுன்றது ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா 15ஆம் தேதிக்குள்ள பண வரவுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் தான் சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ உங்களுக்கு
10ல சனி பகவானு செவ்வாய் 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. எப்போ வரைக்கும்? 11ஆம் தேதி வரைக்கும். சோ தொழில் வீடு, தொழில் எப்படி இருக்க போகுது பாத்தீங்கன்னா, தொழில் வீட்டுல செவ்வாய் இருக்கும் போது தொழில் சூப்பரா ஃபாஸ்ட் ட்ராக்கா முன்னாடி போயிடும். ஏன்னா செவ்வாய் ஃபாஸ்ட் பிளானெட், ஃபைரி பிளானெட். ஆனா செவ்வாயோட சேர்ந்து சனி பகவான் சேர்க்கையில இருக்காரு இல்லையா? சோ இங்க என்ன நடக்க போகுது? தொழில் வகையில ஒரு சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண போறீங்க. கான்ஃபிளிக்ட் சிச்சுவேஷன்ஸ், எய்தர் கீழே வேலை செய்யறவங்க கூட ஏதாச்சும் சண்டை நடக்கிறது, இல்ல உங்களுக்கு மேலிடத்துல இருக்கிறவங்க கூட ஏதாச்சும் சண்டை நடக்கிறதோ, இல்ல சண்டை எதுவுமே கிடையாதுன்னாலும் ஒரு விஷயம் ஒரு வேலைக்கு ஒரு விஷயம் ஒரு டைமுக்கு நடக்காததுனால கருத்து வேறுபாடுன்றது நடக்கும். இப்போ சப்போஸ் உங்க கீழே வேலை செய்யறவங்க இருப்பாங்க. இப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு 10 மணிக்குள்ள எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்க சொல்லிருக்கீங்க, அவங்க அது செய்யாம போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுன்றது வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், கான்ஃபிளிக்ட் ஜெகிலிங் சிச்சுவேஷன் இருக்குது. ஆனா அது 11ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கும். 11ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் எப்போ 11ஆம் வீட்டுல வந்துருவாரோ அப்போ இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறிடும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு 11ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டுல வரப்போ இருப்பாரு 11ஆம் தேதியிலிருந்து மாதம் முழுக்க. இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பண செலவுன்றது நடந்தாலுமே சரி, 15ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் உங்களுக்கு லாபம் கொடுக்க போறாரு. சோ முக்கியமா யார் சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்களோ அவங்களுக்கு எல்லாமே உங்களோட உழைப்புக்கு ஏத்த மாதிரியான லாபம் பார்க்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது பினான்சியல்லி நல்லா இருக்குது ஓரளவுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ 11ல செவ்வாய் இருக்காரு, நல்லது லாபம். ஆனா கெட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு சேர்ந்த அதிபதி அவர் செவ்வாய் உங்களுக்கு. சோ 6ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டுல இருந்தாக்கா 11 நண்பர்கள் கூட்டமா, அப்படியே நமக்கு மூத்த சகோதரர்கள் சகோதரிகள், மூத்த சகோதரர்கள் கூடயோ சகோதரிகள் கூடயோ கருத்து வேறுபாடு, நண்பர்கள் கூட கருத்து வேறுபாடு, சில ரொம்ப நெருக்கமா இருக்கிற நண்பர்களே எதிரிகள் ஆகிறது மாதிரியான சூழ்நிலை என்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அது மட்டும் கொஞ்சம் மிதுன ராசிக்காரங்க கவனமா பாத்துக்க வேண்டியிருக்கும். அப்புறமா இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியன் 12ஆம் வீட்டுல போவாரு, புதனும் 12ஆம் வீட்டுல இருப்பாரு. சோ ஹெல்த் மட்டும் மிதுன ராசிக்காரங்க பாத்துக்க வேண்டி இருக்கும். எதுக்குன்னா சூரியன் நமக்கு உடம்புக்கு ஹெல்த் கொடுக்கிற ஒரு பிளானெட். சோ அந்த பிளானெட் போய் லாசஸ்ல வியஸ்தானத்துல போயிருக்குது. அப்படியே ராசிநாதர் கூட வியஸ்தானத்தில் இருக்காங்க. சோ கொஞ்சம் அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுக்காம நீங்க உடம்பை பாத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு 3ஆம் வீட்டதிபதி ஆயிடுவாரு சூரிய பகவான், வெளிநாட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. உங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ இளைய சகோதரரோ சகோதரியோ வெளிநாட்டுக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது உங்களோட இளைய சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 9ல ராகு இருக்காங்க உங்களுக்கு. 9ல ராகு இருக்கிறதுனால ஃபாதருக்கு, சில பேருக்கு ஃபாதருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அது மட்டும் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு 12ஆம் வீட்டுல சுக்கிரன், 12ஆம் வீட்டுல சுக்கிரன் எப்ப வரைக்கும் இருப்பாரு? 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாரு. செம்மையா தூக்கம் வருங்க, ரொம்ப நல்லா தூங்க முடியும், நிம்மதியா தூங்க முடியும். எதுக்குன்னா கையில காசு ஓடிட்டு இருக்கும், பிசினஸ்ல போட்ட காசு திரும்பி வர்றது இல்லாம லாபம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அமைஞ்சிரும். சோ முதல்ல நல்லா தூக்கம் வருங்க, நிம்மதியா தூங்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் வீட்டை விட்டுட்டு ராசிக்குள்ள வருவாரு எப்போ? 14ஆம் தேதிக்கு அப்புறமா. சோ இங்கேயும் ஒரு பரிவர்த்தனை யோகம் நடந்துருச்சு. ராசிநாதர் போய் 15ஆம் தேதி 12ஆம் வீட்டுல இருப்பாங்க. 12ஆம் வீட்டதிபதி ராசியில இருப்பாங்க. சோ அதனால இந்த பரிவர்த்தனை யோகானால உங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா,
பாத்தீங்கன்னா பெனிஃபிட் விட கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸே வர்றதுக்கு ஜாஸ்தியா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே ஒரு பெனிஃபிட் இருக்குது, வெளிநாட்டு வாய்ப்பு ஏதாச்சும் அமையலாம். வெளிநாட்டுக்கு இப்போ சில பேர் இருப்பாங்க, எப்படின்னா இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்தியால உட்காந்தே வெளிநாட்டு கம்பெனிஸ்க்கு ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பினான்சஸ் நல்லா இருக்குது, பட் ஹெல்த் வைஸ் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படியே 4ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் ஆயிட்டு அவர் 15க்கு அப்புறமா 12ஆம் வீட்டுல போவாரு. சோ கொஞ்சம் மன நிம்மதி இழக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ன்றது தெரியுது. உங்களுக்கு எல்லாமே நல்லாதான் இருக்குது, ஆனா என்னமோ ஒரு தெரியாத ஒரு மனக்குழப்பங்கள்ன்றது தெரியுது. மன வகையில மட்டும்தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் படி மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் இருக்குது. ஆனா பர்சனல் லைஃப், மன நிம்மதி, தூக்கம் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் பேட் ரிசல்ட்ஸ் இருக்குது 15க்கு அப்புறமான்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு ரெமெடி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹெல்த் கொஞ்சம் 15க்கு அப்புறமா எஃபெக்ட் ஆயிருக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஹெல்த்துக்காக நீங்க அங்காரக்கன் அப்படின்னா செவ்வாயை கும்பிட்டா ரொம்ப நல்லது. பொதுவாவே நமக்கு செவ்வாய்க்கு தனிப்பட்ட கோயில்ன்றது வைத்தீஸ்வரன் கோயில் தான் இருக்குது. அது நியர்பை இருக்கிறவங்க போயிட்டு வந்தா நல்லது. இல்லன்னு வைங்க, முருகர் கோயிலுக்கு போனா அங்க செவ்வாய்க்கு ஒரு இடம்ன்றது இருக்கும். சோ அந்த இடத்துல போய் நீங்க விளக்கேத்திட்டு வந்தா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் போட்டுட்டு ஆதித்ய ஹிருதயம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் வகையில எந்த விதமான பாதிப்பு இல்லாம நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. மத்தபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்கள், மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செஷன்ல உங்களோட கருத்துக்கள் மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.